இன்றைக்கி மகிழ் நேச்சுரல்ஸில் பார்க்க போகிறது என்னென்னா கருவேப்பிலை பொடிங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அவ்வளோக்கா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பொடியாக அரைச்சி கொடுக்கும்போது சாப்பாட்டில் தோசை, இட்லி அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வச்சு கொடுத்துக்கலாம். இது வந்து அவங்களோட ஹீமோக்ளோபினை அதிகப்படுத்தும், முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது. இது வந்து வீட்டுக்கு செய்கிற தேவையான அளவுக்கு தாங்க செய்கிறோம். நீங்கள் இது வந்து வேணுங்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கருவேப்பிலை பொடி வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. அப்படி உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படிங்கிறவங்க வீடியோ போடுறோம், அதை பார்த்து செஞ்சுக்கோங்க. ஒரு 200 கிராம் உளுந்து எடுத்து அதில் 2 சொட்டு மட்டும் கடலெண்ணெய் விட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது பார்த்திங்கன்னா கைவிடாமல் வறுக்கணும், இல்லைன்னா தீஞ்சிரும். உங்களுக்கு பாத்திரமும் நல்ல கனமான பாத்திரமாக எடுத்து வச்சு வறுத்துக்கோங்க. ரொம்ப லேசான பாத்திரம் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறது மட்டும் தீஞ்சிரும். அதனால் கனமான பாத்திரம் வச்சு வறுத்துக்கோங்க. இது கூட 20 காஞ்ச மிளகா, 200 கிராம் அப்படிங்கிறதுக்கு 20 காஞ்ச மிளகா. இது வந்து என்னோடது காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இது நாட்டு மிளகா, நம்ம ஊர் மிளகாங்கிறனால இது காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அது பதில் நான் 20 மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நான் 20 மிளகா வந்து நாட்டு மிளகா சரியாக இருக்கும். இது நல்லா வறுத்துருங்க. நல்லா வறுக்கணும். இந்த பொன்னிறமாக வரணும், கருகிடவும் கூடாது, கைவிடாமல் வறுக்கணுங்க. அப்போ தான் இது வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை எடுத்து நல்லா வறுத்து விட்டணும். ஒரு ப்ளேட்டில் போட்டு ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து ஓரமாக வச்சுருங்க. இதை வச்சுட்டு இதுலேயே 2 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துங்க. லைட்டாக பொரிஞ்சால் போதும் சீரகம். இது ரொம்ப தீஞ்சிடாமல் லைட்டாக மட்டும் வறுத்து அந்த பிளேட்டோடவே போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை, எண்ணெய் இருக்குல்லையே அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது வந்து ஒரு 60 கிராம் இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து எந்தளவுக்கு கருவேப்பிலை தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு ரேஷியோ பார்த்து போட்டுக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் ஒரு எல்லோ ஷேடோவில் வரும். நீங்கள் நல்லா க்ரீன் கலரில் வரணுன்னா இது கூட இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வறுக்கும்போதே கொஞ்சம் உப்பு சேர்த்து, கல்லுப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க. ஏன்னா கல்லுப்பு சேர்த்து வறுக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதத்தை எல்லாம் எடுத்து கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா மெதுவாக வறுக்கணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அப்போ தான் உங்களுக்கு இந்த கிறிஸ்பி நட்ஸ் கிடைக்கும். இது எல்லாத்தையும் இப்போ ஒரு ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூட பெருங்காயம் போட்டுக்கோங்க. பெருங்காயம் வந்து நான் போட்டது வந்து பாட்ட முடியல, இதாகிடுச்சு, கட் ஆகிடுச்சு. அதனால் பெருங்காயம் இது கூட போட்டுக்கோங்க. பெருங்காயம் போட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வருங்க. இது வந்து உளுந்து நிறைய இருக்கிறனால உங்களுக்கு இந்த எல்லோ ஷேட் வருது. நீங்கள் இது கருவேப்பிலை நிறைய போட்டிங்கன்னா க்ரீன் கலரில் வரும். நான் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை கம்மியாக போட்டு அரைச்சிருக்கேன். இது எங்கள் வீட்டு யூஸ்க்காக. உங்களுக்கு வேணுங்கிறவங்க கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கூட அரைச்சிக்கலாம். இன்னும் இந்த டேஸ்ட் இந்த பதத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பாடு. இல்லைன்னா ரொம்ப நிறைய கருவேப்பிலை போட்டிங்கன்னா கசப்படிக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் குழந்தைய சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் கருவேப்பிலை வந்து இந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை எதுக்கு வேணால் சாப்பிட்லாம்.